சரி, வணக்கம் வணக்கம். அண்ணன் வந்து டிஎஸ் கிளைனில் இருக்கார். 7வது மாடி 23ஆம் நம்பர் பெட்டு. ஓகே, அண்ணனுக்கு வந்து நான் தான் எல்லா உதவியும் செய்கிறேன். ஓகேங்களா? ஏன்னா பார்த்தா சரி பரவாயில்ல, டைரெக்டாக வந்து லைஃப்பில் செஞ்சு போட்டாச்சு. ஓகே, எனக்கு உங்கள் மூலிமா மக்கள் மூலிமா எனக்கு ரொம்ப உதவி தேவை. நான் ரோகா பேசுகிறேன். ஓகே, நான் ரோகா பேசுகிறேன். இன்றைக்கி தேதி 1ஆம் தேதி 11ஆம் மாதம் 2025. ஓகே, இப்போதைக்கு மணி 1 மணிக்கு மேலே. ஓகே, ஓகேங்களா மக்கள்? நான் வந்து உங்கள்கிட்ட அது மட்டும் அவருக்கு பேச்சு இல்லை, காது வழங்காது, பேச்சு இல்லை. சாப்பாடு வந்து மூக்கு வழியாக தான் இறங்கும், பால் வழியாக. பெம்பர்ஸ் பால் பேச முடியாது. ஸ்ட்ரோக்கு, மூடியில் ஸ்ட்ரோக் அடித்து திருப்பி இன்னொரு தடவை அடித்து ரத்தம் கட்டியிருக்கு. அந்த ரத்தத்தை கரைக்கிறதுக்கு தான் இப்போ ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்கேன். இது முடிஞ்சு நேராக ஹோமுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவேன். இப்போ ஹோமுக்கு நான் மாதம் ஹோம் காசு கட்டி நான் ஹோமை டேக் கேர் பண்ணிக்க சொல்லிடுறேன். இவருக்கு யாரும் இல்லை. ஏன்னா ஃபேமிலிகிட்ட இதை கேட்டோமா ரொம்ப துயரமாக இருக்கும். அதனால் எதுக்கு தேவையில்லாத ஃபேமிலி இழுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யாரும் இல்லாத நேரத்தில் என்ன பண்ணுறது? அதனால் இவருக்கு வந்து சரி நாமளே முடிவு பண்ணியாச்சு, நானே உதவி செய்கிறேன்னு. ஓகே, மக்கள் உங்களால் முடிஞ்ச உதவியை உங்கள்கிட்ட நான் வந்து என்ன கேட்குறேன்னா டொனேஷன் கேட்குறேன். லோகா கேட்குறேன். டொனேஷனு முடிஞ்ச அளவுக்கு யாரால் எவ்வளோ கொடுக்க முடியுமோ கொடுத்து உதவி செய்யுங்க. என் மேலே உள்ள ஆத்திரத்தை இந்த விஷயத்தில் காட்ட வேணாம் அப்படி சொல்கிறேன். என் மேலே உள்ள ஆத்திரத்தை இந்த விஷயத்தில் காட்ட வேணாம். மக்கள் உங்கள் டொனேஷன் தான் நான் எதிர்பார்த்து இதை நான் செய்யணும். ஓகேங்களா? மிக்க நன்றி, ரொம்ப நன்றி. என் மேலே உள்ள ஆத்திரத்தை, என் மேலே உள்ள பகையோ இதில் காட்ட வேணாம். எல்லாத்தையும் ஒன்று சொல்கிறேன். ஓகேங்களா? ஏன்னா நம்மளுக்கு இப்போதைக்கு என்ன பார்க்காதீங்க, இவரை பாருங்கள். ஓகே, சரிங்களா? அண்ணே அண்ணே நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா? விளங்குதா பேசுகிறதுண்ணே? பேசுகிறது விளங்குதா? இப்படி தானா? ஓகேண்ணா ஓகேண்ணே.